சுச்சக்கர வரதாச்சாரியம் சுத்த சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷசே கருணாதி குணாட்யாய கமலாநிதயே நமஹா. ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். புன்னகை ராமாயணம் பாலஸ்பந்தம் 39வது ஸ்லோகத்தை இன்றைய தினம் நாம் அனுபவிக்க உள்ளோம். இந்த ஸ்லோகத்தின் காட்சி என்னங்கிறத முதல்ல பார்த்துடுவோம். இப்போது 4 சகோதரர்களுக்கும் திருக்கல்யாணம் இனிதே நிறைவடைந்து விட்டது. இப்போ சபையிலே சீதையின் கரத்தை பிடித்து கொண்டு கம்பீரமாக ராமன் நிற்கிறான். எப்படி மதுராந்தக கஷேத்திரத்துல ராமபிரான் சீதையின் கரத்தை பற்றிய நிலையிலேயே எழுந்தருளி இருப்பாரோ அதே போல சீதையின் கை பிடித்து கொண்டு இப்போது ராமன் விளங்குகிறான். சீதையின் கையை பிடித்து கொண்டு நிற்கும் போது ராமனுடைய திருவுள்ளத்தில் சில சிந்தனைகள் ஓடுகின்றன. அதை நினைச்சு ராமன் புன்னகை செய்கிறான். அந்த புன்னகையைத்தான் இந்த ஸ்லோகத்தில் வில்லூர் சுவாமி வர்ணிக்கிறார். அப்போ உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் எழுந்தருளியிருக்கும் சீதாராமர்கள் முன்பு ஸ்லோகத்தை விண்ணப்பிக்க தயாராகுங்கள். ராமன் சீதை கரத்தை கெட்டியா பிடிச்சுட்டு இருக்கார், அதையும் நன்றாக நினைவில் கொள்ளுங்கள். மொத்த வரிசையில் 42வது ஸ்லோகம், பாலஸ்பந்தத்தின் 39வது ஸ்லோகம். சீதாயா கரலாலனேன பகவன் சந்துஷ்ட சித்தஸ்ததா சாகம் தர்ம ரதாத்மனா புவிசதாம் தர்மம் கரோம்யுன்னதம் இத்யந்தः கலயன் பகிர்யதகரோத் மந்தஸ்மிதம் தத்பவான் தத் சங்கிரீடதி சம்பிரதம் தவ முகே சம்பஷ்யதாம் க்ஷேமதம் என்பது ஸ்லோகம். இதன் பொருள் என்னன்னா, சீதாயா கரலாலனேன பகவன், பகவானே ராமபிரானே, சீதாயா கரலாலனேன நீ சீதையின் கையை பிடித்து கொண்டு விளங்கினாய். அந்த திவ்ய தம்பதியர் சீதையின் கரத்தை ராமபிரான் இப்போது பற்றி கொண்டு இருக்கிறான். இருவரும் சேர்ந்து ஒரு மிதுனமாக ஜோடியாக திவ்ய தம்பதியாக விளங்குகிறீர்கள். அப்ப ராமா சந்துஷ்ட சித்தஸ்ததா, உன் மனசுல அப்படி ஒரு ஆனந்தம் ஏற்பட்டது ராமா. சீத்தையின் கையை பிடிச்சதுல உனக்கு அவ்வளவு ஆனந்தம். ஏன் அந்த ஆனந்தம்னா, ராமன் மனசுல நினைக்கிறானா, சாக்கம் தர்ம ரதாத்மனா, இந்த சீத்தையோடு சேர்ந்து நான் தர்மத்திலே நாட்டம் கொண்டு புவிசதாம் தர்மம் கரோமி உன்னதம், இந்த சீதையோடு சேர்ந்துதான் இந்த உலகத்திலே நான் ஒரு மிகப்பெரிய தர்மத்தை அனுஷ்டிக்க போறேன் நானா ராமன். ராமன் என்ன தர்மத்தை அனுஷ்டிக்கணும்? ராமர் அப்கோர்ஸ் ராமோ விக்கிரகவான் தர்மஹா, எல்லா தர்மங்களையும் அவர் வாழ்ந்து காட்டுகிறார். ஆனால் சீதையோடு சேர்ந்து ஒரு உன்னதமான தர்மத்தை நான் அனுஷ்டிக்க போறேன்னு ராமன் சொல்றானே, அது என்ன தர்மம்னா சரணாகத ரக்ஷணம். சரணம்னு யார் ஒருத்தர் தன் திருவடியில் வந்து விழுந்தாலும் அவர்களை காக்க வேண்டும் என்பதை தன்னுடைய உறுதியான கொள்கையாக, தன்னுடைய முக்கிய கொள்கையாக ராமன் கொண்டிருக்கிறான். அதுதான் ராமனுக்கு தர்மம். அப்போ சாமானிய தர்மங்களும் உண்டு, குறைவில்லை. ஆனா ராமனுக்குன்னு பிரத்யேகமான வசத்தியான தர்மம் என்னன்னா, விசேஷ தர்மம் சரணாகத ரக்ஷணம். காலில் யார் வந்து விழுந்தாலும் அவர்களை காத்தே தீருவேன், எக்காரணம் கொண்டும் கைவிடாமல் பகவான் அவர்களை காப்பான். அதத்தான் சாக்கம் தர்ம ரதாத்மனா புவிசதாம் தர்மம் கரோமி உன்னதம். அப்ப இவளோடு சேர்ந்து இருந்தால்தான் இந்த தர்மத்தை நான் அனுஷ்டிக்க முடியும் நானா ராமன். ஏன்னா வெறும் பெருமாள்னு சொன்னா அவ்வப்போது நம்முடைய தோஷங்கள் குற்றங்களை பார்த்து அவருக்கு கோபம் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. அதுக்காக பெருமாளை கோபக்காரர் நாம சொல்லக்கூடாது. அவர் கருணையே வடிவெடுத்தவர் தான். கருணையே வடிவெடுத்த பெருமாளுக்கே கோபம் வரும் அளவுக்கு நாம அவ்வளவு பாபம் பண்ணியிருக்கோம். என்ன பண்றது? அதனால நம்ம பாப்பங்களை பார்க்கும்போது அவருக்கே கோபம் வந்துடுறது. அதனால சரணம்னு வரும்போது கூட சில சமயம் கோபித்து கொள்ளலாம். ஆனா பக்கத்துல பிராட்டி மட்டும் இருந்துட்டான்னா நமக்காக அவள் பெருமாளிடம் பேசி, நம்ம குழந்தை நீங்க ஏத்துன்னுதான் ஆகணும்னு இவர் நெருப்பு போல பொங்கினால் பிராட்டி தண்ணீராக இருந்து இவரை அணைத்து, கோபத்தையும் அணைத்து பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ணும்படியாக செய்பவள் பிராட்டி. அப்ப சரணாகதர்களை ரட்சிப்பேன்னு இவர் ஒரு தர்மம்னு சொல்றாருன்னா, அந்த தர்மத்தை எப்ப அவரால் பண்ண முடியும்னா, கூட சகதர்மச்சாரிணியான சீதா பிராட்டி கூட இருந்தால்தான் சரணடைந்தோரை காப்பது என்ற தர்மத்தை ராமனாலேயே அருட்டிக்க முடியும். அதனாலதான் ராமன் சொன்னானா, நான் இப்போது மகிழ்கிறேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எப்ப சீதையின் கையை பிடித்து விட்டேனோ, இனி காலில் விழுந்தவாளை காப்பாத்துறதுங்கிற தர்மத்தில் நான் நிலைத்திருக்கும்படி இவள் என்னை எப்படியும் அதிலே நிலை நிறுத்தி விடுவாள். அப்ப இவள் துணையோடு தர்மத்தை அனுஷ்டிப்பேன். அந்த எண்ணத்தில் இத்யந்த கலையன் ராமா, இதை நீ உள்ளத்திலே சிந்தித்தாய். பகிர்யதகரோத் மந்தஸ்மிதம் தத்பவான், அதை நினைத்தவாறே, ஆஹா
இத்தனை பேர் சரணாகதி பண்ண அவளெல்லாம் இனி காக்க போறோம் என்று ராமன் நினைத்து பார்த்தானோ. அது ஒரு சுக்ரீவ சரணாகதி ஆகட்டும், விபீஷண சரணாகதி ஆகட்டும். விபீஷண சரணாகதியில் சீத்தை பக்கத்துல இல்லையேன்னு யோசிக்க வேண்டாம். சீத்தை தான் இலங்கைக்கு போய் அனுகிரகம் பண்ணி விபீஷணனையே அனுப்பி வச்சிருக்கா. அதனால பிராட்டி இல்லாமல் பெருமாளை யாரும் ஆசிரியித்தான் நாம இது பண்ண முடியாது. சுக்ரீவனுக்கு சீத்தையின் அருள் உண்டு. ஏன்னா தன்னுடைய அருளை தன் நகைகளின் வாயிலாக சுக்ரீவன் உள்ளிட்ட வானராள் மீது வீசிட்டு போனா சீத்தை. அதை கொடுத்துதான் சுக்ரீவன் ராமன் திருவடியில் வந்து சேர்ந்தான். அப்போ பிராட்டியின் அருள் இருந்தால்தான் ஒரு பக்தன் ராமன் திருவடியை வந்து அடைய முடியும். அப்போ இவ கிடைச்சிட்டா இல்லையா, இனி எத்தனையோ பக்தர்களை நானும் ரட்சிக்க போறேன்னு பகவான் மகிழ்ந்தான். அப்பதானே அவருக்கு பெருமை. யாரையுமே காப்பாத்தலைன்னா எப்படி பெருமை? அப்போ எத்தனையோ பக்தர்களை காக்க போகிறேன்னு ராமானி மகிழ்ந்தாயே, பகிர் யதகரோத் மந்தஸ்மிதம் தத் பவான், அதை நினைத்து நீ பூத்த புன்னகை. தத் சங்கிரீடத்தி சாம்பிரதம் தவமுகே, இப்போதும் வடுவூரில் உன் முகத்தில் அந்த புன்னகை விளையாடின்னு இருக்குன்னார். ஏன்னா இப்போ வடுவூரோ அல்லது எந்த கோவிலோ, ஏன் நம் பருத்தியூர் கோதண்டராமர் ஆகட்டும், சரணம்னு வந்தா நம்ம ஒத்தத்தையும் அவர் காப்பாத்துறாரு இல்லையா. அப்போ இன்றளவும் உன் முகத்தில் தாண்டவமாடிக்கொண்டு அந்த புன்னகை விளங்குகிறது. இதை சேவிப்போர் அத்தனை பேருக்கும் எல்லா க்ஷேமங்களையும் அந்த புன்னகையே அனுகிரகம் பண்ணட்டும் என்று இந்த ஸ்லோகத்திலே வில்லூர் சுவாமி பிரார்த்திக்கிறார். அப்ப கருத்து என்னன்னா, சீத்தையின் கையை பிடித்தவாறே இனி சரணாகதர்களை ரட்சித்தல்ங்கிற தர்மத்தை நான் குறைவில்லாம பண்ணிவிடலாம். ஏன்னா இவள் கூட இருந்து எப்படியும் என்னை காப்பாத்த வச்சுடுவோன்னு சொல்லி அந்த மகிழ்ச்சியில் ராமன் பூத்த புன்னகைதான் அவன் முகத்தில் இன்றும் வடுவூரில் விளையாடுகிறது என்பது கருத்து. இப்ப 3 விஷயங்கள். புன்னகைக்கான காரணம் என்ன? புன்னகைக்கான காரணம் என்னன்னா, சீத்தையின் கையை பிடித்ததுதான் காரணம். சரணாகதர்களை காக்கப் போகிறோம்ங்கிற மகிழ்ச்சி தான் காரணம். இந்த புன்னகை நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி, மெசேஜ் என்ன அப்படின்னா, பெருமாள் நம்மை காக்கணும்னா பிராட்டி பக்கத்தில் இருக்க வேண்டும். ஏன்னா சீத்தை பக்கத்துல இருந்ததாலதான் காக்காசுரனுக்கு கூட பிராணம் பழைச்சுது. ஆனா சீத்தை இல்லாததாலே ராவணன் அழிந்து போனான். இந்த சுவாமி பிள்ளைலோகாச்சாரியரும் ரொம்ப அழகா காட்டுகிறார். இவள் சந்நிதியாலே காகம் தலை பெற்றது, அது இல்லாமையாலே ராவணன் முடிந்து போனான். ராவணனை விட அதிகமா அபச்சாரப்பட்டவன் காக்காசுரன். ஆனா அவன் பழைச்சுட்டான் சீத்தையின் கருணையை பெற்றதாலே. அது இல்லாததாலே ராவணன் முடிந்தான். ஏன்னா ராவண வதம் போது ராமன் பக்கத்துல சீத்தை இல்லை. அப்போ பிராட்டி கூட இருந்தால்தான் பெருமாள் நம்மை ரட்சிப்பார். இது செய்தி. அது மட்டும் இல்ல, வாழ்க்கையில எல்லாருக்குமே செய்தி என்னன்னா, தர்மத்தின்படி நாம வாழ வேண்டும் என்றால் மனைவி தர்மத்திலே நாட்டம் கொண்ட ஒரு நல்ல மனைவி வேணும். ஏன்னா இன்றளவும் பல குடும்பங்கள்ல பக்தி ஆன்மீகம் இதெல்லாம் நிலைத்திருக்கிறது என்றால் பெண்கள் தான் முக்கிய காரணம். அப்போ தர்மத்தை ஒருவர் அனுஷ்டிப்பதற்கு மனைவிதான் முக்கிய ஒரு ஊன்றுகோலாக இருக்கிறார் என்பதையும் இந்த புன்னகை நமக்கு தெரிவிக்கிறது. இந்த புன்னகையை ரசிக்கும் நேயர்களுக்கு என்ன பலன்? வாங்க ஸ்லோகத்தை சேவிச்சுட்டே பார்த்துருவோம். சீதாயா கரலாலனேன பகவன் சந்துஷ்ட சித்தஸ்ததா சாகம் தர்மரதாத்மனா புவிசதாம் தர்மம் கரோம்யுன்னதம் இத்யந்தः கலயன் பகிர்யதகரோத் மந்தஸ்மிதம் தத்பவான் தத் சங்கிரீடதி சம்பிரதம் தவ முகே சம்பஷ்யதாம் க்ஷேமதம். ஸ்லோகத்திலேயே இருக்கு க்ஷேமதம். அப்போ இந்த புன்னகையை ரசிக்கும் நேயர்கள் அத்தனை பேருக்கும் எல்லா க்ஷேமங்களையும் திவ்ய தம்பதியராக சீதாராமர்கள் திவ்ய தம்பதிகளாக இருந்து அத்தனை க்ஷேமங்களையும் அருள்வார்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. நன்றி, வணக்கம்.